அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் கிருபையினால் நல்லா இருக்கின்றோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிட்டு நானும் சாமும் வரும்போது என்னுடைய நாத்தனார் பையனை கூப்பிட்டுட்டு நாங்கள் வரோம். யுகேஷ் வந்து சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு வந்து யுகேஷ் வந்து தெரியாது. என்னுடைய பெரிய நாத்தனார் அவங்களுடைய 2வது பையன், சாமுடைய அக்கா பையன். ஓகேவா? இவன் வந்தாலே ஒரே ஜாலியாக தான் இருக்கும். யுகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பான், துருன்னு இருப்பான். இப்போ லீவ் விட்டனால மாமி வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க குழந்தைங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ ஃப்ரீயாக இல்லாமல் இருக்கனால குழந்தைங்கள வந்து இன்னும் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்து வர முடியல. அவர் நிறைய டவுட் கேட்டுகிட்டே இருப்பார், என்கிட்டையும் சாம்கிட்டேயும். அன்றைக்கி ஃபுல்லாகவே ஜாலியாக தான் இருந்துச்சு. நாங்கள் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு கிளம்பி போனோம். எங்கன்னா ஒரு வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கிள் கூட வந்து போயிட்டுருக்குறோம். இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு 2 வீடு வாடகைக்கு இருக்குங்க. நீங்கள் மாதாவரம் இல்லை ரெட் ஹில்ஸ் வடபெருப்பாக்கம், அதுக்கு அடுத்தது இந்த சரௌண்டிங்கில் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நிறைய இதில் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்கிறேன். அப்படியே பொடி நடையாக நாங்கள் போயிட்டுருக்கோம். வாட்டர் பாட்டிலா? இதை பாக்கெட் வாட்டர் போடுது. வந்துட்டுமா வந்துடு. நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அழகு பொட்டிக் நம்ம ஜெனி அக்கா இருக்காங்களே, அக்கா வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல். அந்த வீடியோ தனியாக போட்டிருக்கோம், நான் லிங்க் வேணால் கொடுக்குறேன், போய் பாருங்கள். திரும்பியும் அக்கா அழகு பொட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி சேல்ஸ் போயிட்டுருக்கு, வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு என்னென்னா இந்த மாடி பால்கனி அது பார்த்தாலே ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்போடா அது மாதிரி வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு மாடி பால்கனி வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற வீட்டில் வந்து பால்கனியும் கிடையாது, மாடியும் கிடையாது. இதுவும் எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கிள் அவங்களுடைய வீடு தான். வீடு ரொம்ப பக்காவாக சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் வாடகை வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா. அதனால் வந்து போக முடியாது நம்ம பட்ஜெட்டுக்கு. ஆனால் வீடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே செம்ம காற்று. 2 பால்கனி இருக்குது ஒரு வீட்டில். அது வந்து பார்த்திங்கன்னா 13,000. இன்னொரு வீடும் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 12,000. இந்த ப்ரைஸ் எல்லாம் இப்போ மாதாவரத்துலலாம் பார்த்திங்கன்னா செம்ம ரேட்டு. இங்கே நாங்கள் இருக்கிற கொஞ்சம் ஏரியா வந்து கொஞ்சம் மாதாவரத்துலேருந்து உள்ளே இருக்கனால அங்கே வந்து கம்மியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க வீடு. நான் சாம்கிட்ட சொன்னேன், ஏங்க இந்த வீட்டுக்கு நம்ம காலி பண்ணி வந்துடலாங்க, அங்கிள்கிட்ட சொல்லிவிடுங்க சொன்னேன். சாம் கிண்டல் பண்ணிகிட்டே வந்தார், உனக்கு இருக்கிற ஆசையை பார்த்தியா? இது பாருங்கள், இது பெட்ரூம்லேருந்து வெளில வந்தால் பால்கனி. சூப்பராக இருக்குது பாருங்கள் இடம். எப்போடா நீங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கணும் எனக்காக, ஒரு நல்ல ஒரு பால்கனி வீடு, மாடி வீடு எல்லாம் கிடைக்கணுன்ட்டு. இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வீடு. ஒரு வீட்டில் ஆள் இருக்காங்க, இன்னும் 2 வீட்டில் வந்து ஆள் இல்லை. இது வந்து மாடியிலேருந்து பார்த்தா இந்த வியூவெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, சூப்பராக செம்ம காற்று. உண்மையாகவே நான் வந்து சொல்லுவாங்க, இப்போதைக்கு என்னால் 11,000 12,000 வாடகை கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து காலி பண்ணி போயிருப்போம். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு அருமையான வீடு. நம்ம காலி பண்ணி போனோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கிட்டையாவது காசு வேணும். அப்போ தான் இந்த வீட்டுக்கெல்லாம் நம்மளால் காலி பண்ணி போக முடியும். ஏன்னா நிறைய செலவுகள் இருக்கும், நம்ம ஏசி மாட்டணும், வைஃபை கனெக்ஷன் எடுக்கணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு பாத்ரூம் வந்து பெட்ரூம்லேயே அட்டாச்சாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு வீடு. இது வந்து இன்னொரு வீடு. இந்த வீடு பார்த்திங்களா, இந்த வீட்டு அமைப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சொல்லிட்டு வந்தேன் எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கிள்கிட்ட, அங்கிள் நான் காலி பண்ணி போகிறேன்,
தாராளமாக போ க்ளோரி. ஆனால் ஆண்டி 12,000 வாடகை விட்டு வாடகையிலேருந்து கம்மி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு 12,000 தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கிள். சாம்க்கு என்ன ஒரு ஆசைன்னா, இனிமேல் நம்ம வீடு வந்து காலி பண்ணி போகிறதா இருந்தால் ஒரு லீஸுக்கு போகணும். அதுதான் சாம்கோடைய ஆசை. ஏன்னா வாடகையே நம்மளுக்கு இவ்வளோ போயிடுதுல்ல, காசு வந்து போகுது 9,000. இப்போ நாங்கள் இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா 9,000 வாடகை, தண்ணி எல்லாமே சேர்த்து 9,000. அதனால் சாம் வந்து என்னென்னா, நம்ம அடுத்தது போடுறதா இருந்தால் ஒரு லீஸுக்கு தான் போகணும். லீஸுக்கு போனால் தான் நமக்கு வந்து மணி கொஞ்சம் மிச்சமாகும். அதுக்கு எப்படியாவது காசு சேர்க்கணுன்ட்டு சாம்க்கு வந்து ஆசை. யுகேஷ் வந்து என்ன சொல்லிட்டுருக்கான்னா, மாமி எப்படியாவது இந்த வீட்டுக்கு வந்துருங்க மாமி, நாங்கள் விபிஎஸ் வரோம்ல அதுக்குள்ளே நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துருங்க மாமி, ரொம்ப ஜாலியாக இருக்கும், மாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு குழந்தை வந்து சொல்லிட்டு இருந்தான். அவன் வந்து என்னோடய ஃபீலிங்ஸை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டான். மாமிக்கு இப்போ அவனே சொல்கிறான், மாமிக்கு இப்போ தலைக்கால் புரியல, மாமி ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க இந்த வீடை பார்த்துட்டு, மாமிக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் சாமிகிட்ட அழுதுகிட்டே இருந்தேன், எங்கள் இந்த வீட்டுக்கு காலி பண்ணி வந்துடுறாங்கன்ட்டு. சும்மா அந்த டைமில் நான் சொன்னதை உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணுறேன். என்னுடைய மனநிலை அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா யோசித்து பார்த்தேன், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ வந்து சாமுடைய மைண்ட் இப்படி தான் இருக்குது. ஒரு லீஸுக்கு நம்ம எப்படியாவது பணத்தை சேர்க்குறோமோ இல்லைன்னா நம்ம கடனை வாங்கி போகிறோமோ, ஆனால் ஒரு லீஸுக்கு ஒரு வீடு போகணும் அப்படின்ட்டு. அவுட்லைன் எடிட் பண்ணிட்டுருக்குறாங்க 2 பேரும். 11 பாயிண்ட் தான் இருக்குது மாமி. 11 பாயிண்ட் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஆஃப் ஆயிடுச்சுன்னா வராது. அது வாட்டர் பாக்கெட்டா? பாக்கெட்டில் வச்ச கடை வாட்டர் பாக்கெட். இன்னும் ஒரு இருட்டாக போகுது, காட்டில் நின்றுக்காம நிற்க போகிறீங்க நீங்கள் 2 பேருமே. சிறுத்தை வந்து கடிக்காது. வரும்போது ஒரு பாம்பு சேர்த்துச்சு பார்த்தியா? யாரோ கார்காரன் நசுக்கிட்டான் பாம்பு. இந்த கார்காரன் நசுக்கல, உன் மாமாக்கார தான் நசுக்கினா. அதை அடவாய் நம்ம மாட்டாடே. உனக்காக நான் அந்த வீடியோவில் சேர்த்துறேன்டா. சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், உனக்காக சேர்க்குறேன். வாக்கிங் போகிறேன்னு சொல்லி கூட்டு வந்து சாவடிக்கிறாங்க என்ன. இவன் ஜிம்முக்கு போகிறானா? நான் ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே ஏற்றிடுவேன். நீ முதல்ல என்னத்தை ஏற்றிடுவேன்? ஆமாம், அப்புறம் ஹைட் ஆக மாட்டேன், குள்ளமாக தான் இருப்பேன், வளரவே மாட்டேன். ஆமாம், இப்போ இந்த வயசில் ஜிம்முக்கு போனால் குள்ளமாயிடுவாங்க. என்ன சொல்கிறீங்க? உண்மையாக தான் சொல்கிறேன். ஆனால் தான் இந்த வயசில் எல்லாம் ஜிம்முக்கு போக மாட்டாங்க. பெருசாகிட்டு போனாலும் குட்டி ஆயிடுவாங்களே. பெருசாகிட்டு போனாலும் குட்டி ஆக மாட்டாங்க. பெருசாகிடுவாங்களா? ஆமாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ அதில் எல்லாம் டான்ஸ் வீடியோ போடுறேன். யூடியூப்பில் போட்டால் காப்பி ரைட்ஸ் கொடுத்துறாங்கங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் எடுத்து போட்டோம். வேறு வேலை கிடையாது சரிங்களா, விடுங்க, கிளம்புறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். நான் வந்து ஒரு ஜப விண்ணப்பம் மேஸ்பா கிட்ட வச்சேன். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 9:10 ஏஸ்பா நிறைவேற்றணும். க்ளோரி வந்து ட்ரெஸ் அது தைச்சுது, அதனால அது நல்லா இல்லை. மருமகன் இது இல்லை, அங்கே நான் தான் போவே இல்லைங்க. ஹாப்பி பர்த்டேமா. பலவாட்டி நான் தான் தச்சேன்னு சொல்லிட்டேன். திரும்ப இல்லை இது வேற மொத்தம் 3 ட்ரெஸ் தைச்சுக்குது. 2 நல்லா இருக்கு. அம்மா ஹாப்பி பர்த்டே. உனக்கு நிறைய பேர் விஷ் பண்ணாங்க, தேங்க் யூ சொல்லுங்க. தேங்க் யூ மா, எனக்கு விஷ் பண்ணதுக்கு எல்லாருக்கும். நான் பார்க்கலையே. ஏய் யூடியூப்ல பார்த்தா தெரியும், நார்மலா பார்த்தா தெரியும். இப்போதான் யுகேஷ் வந்து விஷ் பண்ணா. ஆமா, யுகேஷ் நல்லா அக்கா சொன்னாங்க, யுகேஷ் தானே அப்படின்னாங்க. யூடியூப்ல போடும்போது நிறைய பேர் கரெக்டா யுகேஷ் ஞாபகம் வச்சிருக்காங்க. யுகேஷ் ஆமாடா, ஆமா நிஜமான செல்லம். ஆரியா மாதிரி இருக்கால. ஆயா எந்த ஆயா? சஞ்சிதா ஆயா. ஆரியா மாதிரி இருக்கால. பூஸ் விஷ் பண்ணு யுகேஷ் மா பாட்டிக்கு திரும்ப. ஹேப்பி பர்த்டே பாட்டி. அம்மாக்கு சேஃப்டி. எங்க அம்மா ஒட்டையா விஜய் ஆட்சிக்கு வந்தா 25 அம்மா நீ ஒரு டைரக்ஷன் இல்ல இரு யுகேஷ் ஒரே ஒரு நிமிஷம். அம்மா விஜய் வந்து எல்லாருடைய மனசுலயும்
சொல்லு. விஜய் வந்து விஜயும் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறாரு. அப்படியே இருங்க. அம்மா சொல்லுங்க. அப்புறம் ஒரு வீட்ல விஜய் இருக்கிறாரு, நம்ம ஸ்டாலின் இருக்கிறாரு. இந்த சைடு விஜய் சொல்லல. ஒரு வீட்ல வந்து எல்லார் வீட்லயும் விஜய் இருக்கிறாரு, எல்லாருடைய மனசுலயும் விஜய் இருக்காரு. ஆமா. ஆனா நீ என்ன ஒவ்வொரு பண்ணுவ? வீட்லயும் விஜய் இருக்கிறாரு, ஒவ்வொரு மனசுலயும் விஜய் இருக்கிறாரு. நீ என்ன பண்ணுவ? நாங்க ஓட்டு உதயசூரியன் தான். அப்புறம் எதுக்கு டைலாக் பேசிட்டீங்க? இல்ல, அதாவது விஜய்க்கு ஓட்டு விடாதுன்னு பேசுறாங்கல்ல, அதுக்கு பேசுறேன். ஃபர்ஸ்ட் வாட்டி எங்க வீட்ல சொன்னாங்க இந்த டைலாக். என்ன நீங்க அப்படி சொன்னீங்க? ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாரு, அண்ணனா இருக்கிறாரு. விஜய்க்கு ஓட்டு வராது, அவருக்கு வாய்ப்பே இருக்காது. அப்படி சொன்னாங்களா? ரசிகர்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு பேப்பர்ல போட்டுருதா? அப்படின்னு அதுதான் நான் சொன்னேன். ஒவ்வொரு வீட்லயும் இருக்காரு, அண்ணனா இருக்காரு. ஒவ்வொரு வீட்லயும் மனசுலயும் இருக்கிறாரு. அண்ணனா இருக்காரு, தம்பியா இருக்காரு, மகனாவும் இருப்பாரு. ஆனா நம்ம ஜெயிக்கிறது ஸ்டாலின் தான் ஜெயிக்க போறாரு. ஐயோ, சந்தேகமே இல்ல. இப்படியே சொல்லிட்டீங்கன்னா அப்புறமா பிரச்சனை கொண்டு வர பண்ணி விஜய் சொல்றாருன்னா, நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லுறேன். 29 இது போட்டுருக்கேன், 19, 29. அவர் எவ்வளவு தராரா மாசம்? அது மாசம் ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய் தராராம். நம்ம ஸ்டாலின் வந்து 2000 கொடுப்பாராம். இதேதான் எல்லா கட்சியும். ஹாப்பி பர்த்டே. மழை வர போறேன் நீங்க. அப்புறம் கை கட்டு வந்தான். என்ன சொல்றாங்கன்னா, அவரு ஒரே மட்டையில ஊருன்னா ஒரே குட்டை தான். அப்படி இல்ல ஆண்டி, ஒரே குட்டையில ஊர்னா மட்டை தான். குட்டையில ஊருன்னா மட்டை. அதாவது அவரு சொல்றதான் நானும் சொல்றேன். எவரு? அவரு கட்சிக்காரங்க. அவரு கட்சிக்காரங்க. அந்த வார்த்தை யார் சொன்னா தெரியுமா? காமராஜர் சொன்னது. சரி. கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தரும் போகும்போது பேசுறாங்க, அந்தந்த கட்சியில போய் காமராஜர் சொன்ன வார்த்தை. அதை எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், ஆனா முதலமைச்சர் செய்வாரு அப்படின்னு ஒரு திட்ட போட்டு. என்ன முதலமைச்சர் செய்வாரு? இப்ப இருக்கிறது யாரு? ஸ்டாலின். ஐயோ, அவர்தான். இது யார் சொன்னது? அது விஜய் தான் சொல்றாங்க. நான் ஆண்டி சொல்றீங்க, கதையே தப்பா இருக்குதே. நேற்று இப்ப பாரு, முதலமைச்சர் செய்வார்னா அவர் முதலமைச்சர் அதெல்லாம் செய்வாருன்னு சொல்லியிருப்பாரு. அவரு என்ன சொல்லுதாரு, நான் முதலமைச்சரோ ஆறானோ வரலையோ, ஆனா நான் பெரம்பூர்ல எம்எல்ஏவா இருப்பேன். ஆமா ஆமா, அப்படி சொல்றாங்க. எம்எல்ஏவா ஆகிற வாய்ப்பு இருக்கு, நான் செய்வேன் அப்படி சொல்றேன். ஐட்டா இருக்கு. நீங்க விஷ் பண்ணுங்க. என்ன உங்க மாமியாருக்கு விஷ் பண்ண பாரு. எங்க அம்மா சொன்னாங்க, எத்தனை வாட்டி தான் ஹாப்பி பர்த்டே சொல்லுவேன். சும்மா வீடியோக்காக சொல்றாங்க, நான் கிடையாது. என்ன போன்ல சொல்றேன். எப்பவுமே கிஃப்ட் கொடுப்பேன். எங்க அம்மாக்கு இந்த வாட்டி கிஃப்ட் இல்ல. நல்லா தெரியும். ஒன்றும் சொல்ல வேணாம். சரி அம்மா, பாய் எஸ்டர். பாய் எஸ்டர். ஹாப்பி பர்த்டே. நம்ம கிட்ட என்ன இல்ல, நம்ம கிட்ட என்ன இருக்கு? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்?